கழகத்தின் மாநாட்டை வரும் 23ஆம் தேதி திட்டமிட்டபடி நடத்த 33 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்போம். கோபிநாத், வணக்கம். நிபந்தனைகள் என்னென்ன கோபிநாத், விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு வருகின்ற 23ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இருக்கக்கூடிய சாலை கிராமத்தில் நடத்துவதற்காக அனுமதி கோரி இன்று காலை 33 நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதியை காவல்துறை வழங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் கடந்த மாதமே தாங்கள் அனுமதி வழங்கி மனு கொடுத்தாங்க. காவல்துறை உடனே அந்த இடத்த ஆய்வு மேற்கொண்டாங்க. பல்வேறு கேள்விகளை கேட்டாங்க. 21 கேள்விகளை கேட்டு அதற்கான விளக்கங்களையும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இங்க விழுப்புரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது 2 நாளைக்கு முன்னாடி. தீவிர ஆலோசனை மேற்கொண்டு இன்று இந்த அனுமதியை வழங்கியிருக்கிறதா காவல்துறை நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை, விழுப்புரம் மாவட்ட காவல்துறை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது. இதுதான் அவங்களோட முதல் கட்டமா தமிழக வெற்றி கழகத்தினர் கொடுக்கக்கூடிய முக்கியமான நிபந்தனையா பார்க்கப்படுகிறது. நீங்க ஏற்கனவே 1.5 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப திடீர்னு பார்த்தா 50,000 பேர் மட்டும் தான் வருவாங்கன்னு சொல்றீங்க. எப்படி இருந்தாலும் நடிகர் விஜயை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கானோர் அந்த இடத்துல கூடுவதற்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பார்க்கிங்கு இடம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இங்க உட்கார்றதுக்கு 50,000 சேர் போட போறீங்க. இவை அனைத்தும் காவல்துறையிட்ட ஏற்கனவே அவங்க ரிட்டர்ன்ல கொடுத்திருக்கிறாங்க. இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா ஆண்கள் மொத்தம் 30,000 பேர், பெண்கள் 15,000, முதியவர்கள் 5,000, மாற்றுத்திறன்கள் 500. இது போல தமிழகம் முழுவதும் வருகின்ற 23ஆம் தேதி வருவதற்கு வேன்ல மொத்தம் 250 வேன்ல வர போறாங்க. 250 கார், 100 பேருந்துகள், பைக் மொத்தம் 1000. இது மட்டும் இல்லாமல் அங்க வருவதற்கு மாநாடு உள்ள போவதற்கு மொத்தம் 16 வழிகள் ஏற்பாடு செய்ய போவதாகவும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சொல்லியிருக்காங்க. இதுல பார்க்கக்கூடிய விஷயங்கள், தமிழக வெற்றி கழகம் கடந்த மாதம் அனுமதி கோரியிருந்தாங்க. இன்னைக்குதான் அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் குறுகிய காலத்தில் மாநாடு மேடை, மாநாடு பந்தல் இவை அனைத்தும் அமைத்து 23ஆம் தேதி திட்டமிட்டபடி நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பது மட்டும்தான் எல்லாரோட கேள்வியாக இருக்கு. விழுப்புரம் மாவட்ட காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்கிற அனுமதி 23ஆம் தேதிக்கு மட்டும்தான். இந்நிலையில இவங்க வாங்கியிருக்காங்க, 33 நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க. பார்க்கிங்கு தேவையான இடங்கள், பார்க்கிங்கு வண்டி உள்ள வந்து வெளியே போறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முறையாக இருக்க வேண்டும். பொதுவாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய முக்கியமான மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். இந்த தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது என்பதுதான் காவல்துறை விதித்திருக்கிற முக்கியமான விஷயம். இதே போல அனைவருக்கும் முறையான குடிநீர், எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மருத்துவ வசதி, அனைத்திற்கும் தீ விபத்து ஏற்பட்டால் அதற்கான தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளணும். இது போன்ற அனைத்து விஷயங்களையும் கோடிட்டு காட்டி 33 நிபந்தனைகள் கூடிய அனுமதியை வழங்கியிருக்காங்கன்னா சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.